1994ஆம் வருடம் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவியின் ஒரு பயணம். கதைக்கு போகலாம் வாங்க. எப்பவும் காலையில் 9 மணிக்குள்ள சீக்கிரமாகவே வந்து முன்னாலே அவன் அந்த மரத்துக்கு அடியில் அவனோட ஃப்ரெண்டோட நின்றுக்கிட்டு இருப்பான். எப்படின்னா, ஒரு கால் தூக்கி மடித்து வச்சு சாஞ்சிக்கிட்டு கையில் ஒரு புக்கை வைத்து அதை சொல்லட்டி விளையாண்டுக்கிட்டு இயல்பாக பயமே இல்லாமல் ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு ஆவரேஜாக 70% மார்க் எடுக்கிற ஒரு பையன். அவன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வேறு யாருக்கு? நம்ம பிரியாவல்லிக்காகத்தான். ஆமாம், பிரியா அவனோட க்ரஷ். அந்த வயதில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம் தானே இது. சிலருக்கு சந்தோஷமாகவும், சிலருக்கு வலியாகவும், சிலருக்கு நல்ல நினைவுகளாகவும் எப்போவுமே நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையும் ஒரு உண்மை கதை. கதை சொல்லுவது நான் செல்வி. என்னோடு சேர்ந்த கதையில் நீங்களும் சுவாரஸ்யமாக உங்களின் அனுபவங்களை உணரலாம். அது ஒரு அரசினர் பள்ளி. பெரிய வளாகம், பெரிய மைதானம். வாசலிலிருந்து உள்ளே வகுப்பிற்கு வருவதற்கே கொஞ்சம் தூரம் நடந்து தான் வரணும். அந்த அளவுக்கு பெரிய பள்ளி. அவனும் அந்த மரத்தடியில் வெயிட் பண்ணுவான். 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லுமே நாங்கள் கீழே உட்காந்து தான் கிளாஸ் கவனிக்கணும். ஆனால் ஒவ்வொரு வகுப்பிலும் வெளியிலும் அடுத்தடுத்து பெரிய பெரிய வேப்ப மரங்கள் இருக்கும். இவனோ அவனுடைய வகுப்பிற்கு வெளியில் உள்ள மரத்தடியில் நிற்க மாட்டான். பக்கத்து செக்ஷனுக்கு வெளியில் உள்ள மரத்தடியில் தான் சாஞ்சிக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பான். யாருக்காக? எல்லாம் நம்ம பிரியாக்காக தான். அவளும் வருவாள். எப்படி வருவாள்? தூரத்தில் அவனை பார்த்த உடனேயே அவ தன்னால் தன் வலது கையை மார்போடு அணைத்து வைத்து இடது கையில் தொங்கும் பேக்கை பிடிச்சுப்பா. தன் பையை பிடித்து கொள்வது என்பது ஒருவித சிலிர்ப்பு, கூச்சம், வெக்கம், நாணம். ஏன்னா அவளும் அவன் பார்வையை ரசிக்கிறாள் இல்லையா? இது அவன் 8ஆம் வகுப்பு சேர்ந்ததிலிருந்தே நடக்கும் காட்சி. 9ஆம் வகுப்பிலும் தொடர்கிறது. ராஜாவுக்கோ என்னடா இந்த வருஷமும் அவளை பக்கத்து வகுப்பில் போட்டு விட்டார்களே என்ற கவலை உள்ளே நிச்சயம் இருந்திருக்கும். அவளை பகுதி நேரமாக தானே பார்க்க முடிகிறது. அந்த உடம்புல உள்ள சிலிர்ப்பு, அந்த முகத்தில் இருக்கிற தேஜஸ், இது எல்லாமே டெய்லி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆமாம், அவனை கடந்து போகிற வரைக்கும் அவன் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். எவளும் அவன் தன்னை ரசிப்பதை, அந்த பார்வையை விரும்புகிறாள். அந்த பார்வையால் அவள் கால்கள் பூமியில் இருப்பதில்லை. அவள் அவளுடைய மரத்தடி வகுப்பில் போய் அமர்ந்து கொள்ளுவாள். அப்புறம் என்ன, இவனுடைய கிளாஸில் வந்து உட்காந்து கொள்வான். இவனுடைய வகுப்பில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இவன் மேலே அவ்வளோ ஒரு ஆசை. அதை மயக்கமோ இல்லை காதலனோ எல்லாம் சொல்ல முடியாது. அவனை அவளுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சவனோ சொந்தக்காரனோ கிடையாது. சிறு வயதில் அவங்க வசித்த தெருவில் இவன் வந்து அங்கே சொந்தக்கார வீட்டு பசங்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருப்பான். நான் சொல்கிறது 7-8 வயசில். எல்லோரும் தெருவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்ச பையன், அவ்வளவுதான். அவனுக்கும் தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளவுதான் இது வரைக்கும். இனிவரும் பதிவுகளில் நல்ல நிகழ்வுகளையும் உணர்வுகளையும் பார்க்கலாம். சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.